ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூசிஃபர் 2 ஆனால் எம்ப்ரான் படத்தோட ப்ரீ புக்கிங் ஆனால் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த புக்கிங்கில் 24 மணி நேரத்தில் ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லூசிஃபர் 2 நான் எம்ப்ரான் வந்து நம்மளோட பிருத்திவிராஜ் டைரக்ஷனில் நம்மளோட மோகன்லால் அவர்கள் வந்து லீலோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து நம்ம லூசிஃபர் படத்தோட பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த லூசிஃபர்னு ஒரு மூவி தான். குறிப்பாக அந்த படத்தில் வந்து ஒரு அரசியல்வாதியாக எப்படியெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக வந்து நம்ம மோகன்லாலோட ஆக்டிங் பக்காவாக இருக்கும். அதேமாதிரி அவரோட ஃபைட்ஸு, அதேமாதிரி அவரோட ஆட்டிடியூடு எல்லாமே ஒரு பக்காவாக நல்ல ஸ்கேலில் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் லூசிஃபர் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. குறிப்பாக வந்து ரெண்டாவது அவருக்கு வந்து ஒரு பேர் வந்து வந்திருக்கும். அது வந்து அந்த இப்ராஹிம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அந்த இப்ராஹிம் யார், இவ்வளோ நாளாக வந்து அந்த வனவாசம் போயிருக்கதா சொல்லியிருந்தாங்களே, அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், எப்படி வந்து இவருக்கான அந்த சோர்ஸ் எல்லாமே வந்து பெருசாக இருக்குன்றதை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த பார்ட் 2 எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் அரசியல் இருக்க தான் போகுது. ஆனால் அரசியலோட அவருக்கான பேக் ஸ்டோரியான அந்த பர்டிகுலரான ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து இந்த இதில் காமிக்க போகிறாங்க. அந்த ஆளை வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஆளாக மாறியிருக்காரு, அந்த கேரக்டருக்கான பவர் என்னன்றதை வந்து இங்கே எலவேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பியிருக்கு. குறிப்பாக வந்து இந்த படத்தோட புக்கிங் ஓப்பன் பண்ணி 24 மணி நேரத்தில் நிறைய ஷோஸ் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 198 ஷோஸை வந்து ஃபுல் பண்ணி ஹவுஸ்ஃபுல்லே ஆகிருக்கு. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து ப்ரீ புக்கிங் ஆகிட்டுருக்கு. குறிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து இவங்க பட்ஜெட்டாக சொன்னது 100 கோடி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து அதை ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி வேறு லெவலில் சம்பவம் பண்ணணும்னு நமக்கு சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவிலேயே ஒரு ஹையஸ்ட் புக்கிங்கில் வந்து இந்த படம் தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.